Hi, dear students. Today we are going to see the next chapter, chapter 17 Social Responsibility of a Business. Introduction. A business entity carries out economic activities on a regular basis to earn profits. These entities spend money on different aspects of business, which do not give them profit directly. For example, businessmen take the responsibility of maintaining and developing gradness and parks on streets and squares in cities. Some businessmen engage themselves in a research for improving the quality of products. Some provide housing, transport, education, and health care to their employees and their families. In some places, businessmen provide free medical facilities to poor patients. Sometimes they also sponsor game and sports at national as well as international. இப்போ இன்ட்ரோடக்ஷனில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் அமைப்புடைய லாபம் ஈட்டுறதுக்காக அந்த பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. அத்தகைய அமைப்புகள் பல்வேறு சமுதாய மேம்பாடு நடவடிக்கைக்காக அந்த செலவை மேற்கொள்ளுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொழில் நிறுவனம் நகரம் அல்லது மாநகர விதிகள், சாலை மற்றும் சதுக்கங்கள் போன்ற இடத்துல பூங்காக்களை அமைத்து பராமரிக்கக்கூடியது. ஒரு சில தொழில் உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தொழில் சார்ந்த பொருட்களை தரத்தை மேம்படுத்துறதுக்காக அந்த ஆராய்ச்சி மேற்கொள்ள அந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. மேலும் பல தொழில் உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய அமைப்பு பணியாளர்களுக்கு சுகாதார வசதியை மேற்கொண்டு தராங்க. சில பகுதியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தொழில் உரிமையாளர்கள் ஏழை நோயாளிகளுக்கு இலவசமாக மருத்துவ வசதி செஞ்சு தராங்க. சில சமயத்தில் சிறிய மற்றும் பாட்டாளிகளுடைய நடைபெறக்கூடிய விளையாட்டு சிறு மற்றும் பன்னாட்டு அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிக்கு நிதி உதவி அளிக்கிறார்கள். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. The term social responsibility is defined the various ways. Every businessman earns prosperity from business and should give back the benefit of the prosperity to society. This is voluntary. This benefit is the moral responsibility of business, as this benefit is supported to be passed on the society. It can be said to be social responsibility of business. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், அதனுடைய கான்செப்ட், அதாவது கான்செப்ட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. ஒவ்வொரு தொழிலையும் அதன் உரிமையாளர்களும் தங்களுடைய தொழில் மூலமாக பெறக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை இத்தகைய பயன்பாட்டுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. தொழில் ஒழுங்குணர்வு பொறுப்பேற்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இத்தகைய பயன்பாட்டுக்கு அந்த சமுதாயத்தில் ஆதரவு அளிக்கிறதோட இதனையே தொழில் சமூக பொறுப்புணர்வு என்றும் அழைக்கிறாங்க. அதையே என்னன்னு சொல்கிறாங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Social responsibility refers to the obligation of purpose those policies to make those decisions or to follow those line of action which are desirable in terms of objectives and values of our society. ஹார்வர்ட் ஆர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ளிகேஷன் டு பர்சியூ தோஸ் பாலிசி, அந்த பாலிசிக்கு டு மேக் தோஸ் டெசிஷன், நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கோ அல்லது டு ஃபாலோ தோஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன், நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு which are desirable in terms of objectives and value of our society. அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கோ அந்த வேல்யூ ஆஃப் அவர் சொசைட்டிக்கும் யார் சொல்லியிருக்காங்க, ஹார்வர்ட் ஆர் அப்படின்றவர்
நமக்கு சொல்லியிருக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் டெஃபினிஷன், social responsibility requires managers to consider whether their action is likely to promote the public good, to advance the basic beliefs of our society, to contribute to its stability, strength and harmony. யார் சொல்லியிருக்கா? பீட்டர் எஃப் ட்ரக்கர். சமுதாயத்துடைய பொது நலனுடைய மேம்பாடு கருதி, உரிய நபர், அந்த சமுதாய நம்பிக்கைக்குரிய அடிப்படை மேன்மை, சமுதாய ஒற்றுமை, அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய நிலைத்தன்மை போன்றவற்றில் பங்களிக்க ஏற்படுத்துறதா இருக்குது. யார் சொல்லியிருக்கிறாங்க? பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்றவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, நீட் ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி responsible to society due to the following reasons. First one, self-interest. A business unit can sustain in the market for longer period only by assume some social obligations. Normally, businessmen recognize that they can succeed better by fulfilling the demands and aspirations of society. People who have had a higher standard of living and have been exposed to an environment conducive to healthy growth make better employee and customers for business than those who are poor, ignorant and opposed. For example, provision of higher wages and good working conditions motivates workers to work hard and produce more labor turnover and absenteeism are reduced. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்? நீடு ஃபார் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சுய ஆர்வம். அந்த தொழில் அமைப்புகளில் அந்த சந்தையில் நிலைத்து செயல்படுறதுக்கு சமுதாய எதிர்ப்புகளை நிறைவேற்ற முனைகின்றன. பொதுவாக அந்த சமுதாயத்தோட தேவை எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதன் மூலம் தொழில் உரிமையாளர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவங்களுடைய தேவை எப்படி இருக்குது? அந்த எதிர்பார்ப்புகள் செய்கிறது மூலமாக அந்த உரிமை அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த மக்களின் உயர்தர வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, ஏழ்மை மற்றும் அறியாமையை உள்ளவர்களுக்கும் மற்றும் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஊதியம் வழங்கக்கூடியது, சாதகமான பணிச்சூழலை ஏற்படுத்தக்கூடியது, அந்த தொழிலாளர்களை ஊக்குவிக்கக்கூடியது, உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது, அந்த பணியாளர்களுடைய சுழற்சியும் வருகை பதிவு இன்மையை குறைக்கிறதும் இந்த போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி. Business is a creation of society and uses the resources of society. Therefore, it should fulfill its obligation to society. Businessmen should respond to the demand of society and should utilize the social resources for the benefit of the people at large. In the long run, a successful business can be built on the foundation of a happy community and a satisfied workforce. அப்போ சமுதாயத்தை உருவாக்கக்கூடியது எப்படி? அந்த நாட்டினுடைய வளங்கள் முழுமையாக பயன்படுத்துறது மூலமாக அந்த தொழில் நிறுவனங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குது. எனவே அந்த தொழில் நிறுவனங்கள் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யணும். ஸோ அந்த தொழில் செய்பவர்கள் அந்த சமுதாய தேவைகளை பூர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய நலன், இந்த நாட்டின் வளங்களை பயன்படுத்தணும். ஸோ வெற்றிகரமான தொழில் நிறுவனங்களால் சமுதாய மகிழ்ச்சிக்கான அடித்தளத்தை ஏற்படுத்த முடியும்.
The next one, social power. Businessmen have considerable social power. Their decisions and action affect the lives and fortune of the society. They collectively determine for the nation such important matters as level of employment, a rate of economic progress, and distribution of income among various groups. Businessmen should assume social obligation commensurate with their social power. The government controls and regulations intervene in the social power of business in the absence of business taking up social responsibility. It is therefore the moral and right thing for business enterprises to assume social obligations. Social power, சமூக அதிகாரம். தொழில் செய்யக்கூடியவர்கள் கணிசமான அளவில் அந்த சமுதாயத்தில் அதிகாரம் இருக்குது. ஸோ அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல் நடவடிக்கைகள் மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா அமையுது. அந்த நாட்டை மேம்பாடு கருதி வேலைவாய்ப்பு, அந்த பொருளாதார முன்னேற்றத்துடைய அளவு, அது அனைத்து தரப்பினருக்கும் வருமானத்தை பகிர்ந்தளிக்கக்கூடியது போன்றவற்றை அது தீர்மானிக்கக்கூடிய உயர்வு பொறுப்பு தொழில் நிறுவனங்களுக்கு உண்டு. அந்த தொழில் செய்யக்கூடியவங்க தங்களுடைய சமுதாய அதிகாரத்தினால் விளையக்கூடிய சமூக பொறுப்புகளையும் உணர வேண்டி உள்ளது. அந்த சமுதாய பொறுப்புணர்வோடு செயல்படாத நிறுவனங்களை அந்த அரசு தலையிட்டு ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டுப்படுத்தணும். ஸோ எனினும் அந்த தொழில் நிறுவனங்கள் ஒழுங்குணர்வு மற்றும் நல்ல சிந்தனையுடைய அடிப்படையில் சமூக எதிர்பார்ப்புகளை அதை மனதில் கொண்டு செயல்படணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், இமேஜ் இன் த சொசைட்டி. சமுதாயத்தின் உருவகம். A business can improve its image in public by assuming social obligations, good relations with workers, consumers and suppliers help in the success of business. Social obligations improve the confidence and faith of people in a business enterprise. அந்த சமூக எதிர்பார்ப்புகளை அந்த தொழில் நிறுவனங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்தணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு வெற்றிகரமாக தொழில் மூலம் அந்த தொழிலாளர்கள் மத்தியில் நல்ல உறவு முறை ஏற்படுத்துறது, நுகர்வோர் மற்றும் பொருள் பகிர்வாளர்களுக்கு உதவி இயலக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தில் சமூக கடமைகள் மற்றும் அதனுடைய மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தென் நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் அவேர்னஸ். Nowadays, consumers and workers are well informed about their rights. Consumers expect better quality products at reasonable price. கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அவேர்னஸ் அப்படின்னா அதனுடைய பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு. தற்போது இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அந்த நுகர்வோர்கள் தங்களுடைய உரிமைகளை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நுகர்வோர்கள் தரமான பொருட்களுக்கு சரியான விலையை கொடுக்கவும் தொழிலாளர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறவும் விரும்புகிறார்கள். தென் சிமிலர்லி workers desire fair wages and other benefits. They exercise pressure on the employers through trade union. There will be industrial unrest and conflict in society if business does not fulfill its obligation. ஸோ அந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் மூலம் அந்த முதலாளிகளுக்கு பல்வேறு நிலையில் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். ஸோ எளிமையான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலையில் தொழிலாளர்கள் தொழிற்கூடங்களில் அமைகின்ற சூழலை உருவாக்குகின்றனர். அவ்வாறே நுகர்வோர்களும் தரமற்ற பொருளை பெறும்போது நீதிமன்றங்கள் மூலம் தொழிலகங்களில்
அமைதியற்ற சூழலை உருவாக்குகின்ற தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அமைதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷன் வருது. Then next one, free enterprise. A business enterprise which accepts and discharge social obligation enjoys greater freedom. For example, the government has passed the Consumer Protection Act to prevent businessmen from including an adulteration, black marking and other anti-social practices. The social responsibilities are essential for avoiding governmental action against business. Such action will reduce the freedom of decision making in business. அதாவது தடையற்ற நிறுவனம், ஃப்ரீ என்டர்பிரைஸ். அந்த தொழில் நிறுவனங்கள் இந்த சமூக உரிமைகளை மறந்து அதிக பயன் அடைஞ்சு வராங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பாரு, இந்த கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கன்சியூமருக்கு பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக கலப்படம், கள்ளச்சந்தை, சமூகத்துக்கு எதிரான நடைமுறைகள் போன்றவற்றை என்ன பண்ணால் கட்டுப்படுத்துது. அப்படி இருந்த போதிலும் அந்த கவர்மெண்ட் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக தொழில் செய்வது சமூக பொறுப்புணர்வு இன்மை குறிக்குது. ஸோ அந்த அரசு மேற்கொள்ளக்கூடிய கவர்மெண்ட்டு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை பின்பற்றுறது சமூக பொறுப்புணர்வுடைய அவசியமான ஒன்றாக இருக்குது. அத்தகைய செயல்பாடு அந்த தொழிலில் தடையற்ற முடிவெடுக்கக்கூடிய உரிமையை பாதிக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், law and order. Any business unit can survive and grow only when there is law and order in society. If business exploit the weaker section of society for too long, this section will take the law in their own hands. The resulting choose when will threaten the very survival of business. ஸோ சட்டம் மற்றும் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டரை நம்ம எப்படி பின்பற்றக்கூடியது, அது ஒரு நாட்டுடைய சட்டத்தையும் ஒழுங்கு முறைகளையும் உட்பட்டு அது செயல்படுறதன் மூலமாக அந்த தொழில் அமைப்புகள் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட முடியுது. அந்த தொழில் அமைப்புகள் ரொம்ப காலமாக அந்த நாட்டினுடைய பின்தங்கிய மக்களை சுரண்டி கொண்டே இருக்குது. ஸோ மேலும் சில நேரங்களில் அந்த சட்ட ஒழுங்கு தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அது போன்ற செயல்களை அந்த தொழில் வளர்ச்சியை பாதிக்கின்றன. எனவே அவர்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தங்களுடைய செயல்பாடுகளை உள்ளடக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். தென் நெக்ஸ்ட் ஒன், moral justification. தார்மீக பொறுப்புணர்வு. In a large country like India, government alone cannot solve all the problems. Business has money and talent with which it can assist the government in solving problems. For example, business can play a vital role in solving regional disparities, unemployment, illiteracy, scarcity of foreign exchange, and such other problems in the country. Moreover, business has created some social problems such as pollution, health hazards, etc. Therefore, business should help society in solving its problems. பெரும்பாலான பெரிய நாட்டில், குறிப்பாக இந்தியாவில், அனைத்து பிரச்சனைகளும் கவர்மெண்டால் மட்டுமே தீர்வு காண இயலாது. இந்த ஃபைனான்ஸ் மற்றும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் போன்றவற்றில் மூலமாகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாட்டில் காணப்படக்கூடிய வட்டார ஏற்றத்தாழ்வுகள், தென் வேலைவாய்ப்பு இன்மை, கல்வி அறிவு இன்மை, அந்நிய செலாவணி தட்டுப்பாடு மற்றும் இதர பிரச்சனைகளையும் அதை தீர்ப்பதில் அந்த தொழில் அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தென் நெக்ஸ்ட் ஒன், socio-cultural norms. India has a rich cultural heritage.
businessmen who help in preserving and promoting this heritage will naturally enjoy the patronage of the society and the government. Business should therefore promote equality of opportunity, healthy relations with employees and customers, etc. ஸோ இந்த சமூக கலாச்சார நெறிமுறைகள், அதாவது சோசியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ். இந்தியாவில் இந்த கல்ச்சுரல் மற்றும் பண்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது செழித்து வருது. அந்த தொழில் செய்பவர்கள் இத்தகைய கலாச்சார பண்பாட்டின் மூலம் இயற்கை வளங்களை முழுமையாக பயன்படுத்தி அந்த சமுதாயத்திற்கும் அரசுக்கும் உதவிகரமாக இருந்து வராங்க. ஸோ மேலும் அந்த வேலை வாய்ப்புகளை சமமாக பகிர்ந்தளிக்கக்கூடியது, பணியாளர்கள் மற்றும் நுகர்வோர்களிடையே நல்ல உறவு முறையை பேணி காக்க தொழில் அமைப்புகள் முன்வர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ். தென் நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனலிசம். Management of business enterprises is being professionalized, and owner manager nurses a greater greed for profiteering because all the gain to him. But a salaried and qualified manager is less likely to be lured because he does not benefit from the profits earned through questionable practices. அது தொழில் முறைமை. தொழில் நிறுவனங்களை மேலாண்மை செய்வது என்பது ஒரு நிபுணத்துவம் சார்ந்தது. அந்த நிறுவனம் சார்ந்த மேலாண்மை உரிமையாளர்கள் லாபத்தின் மீது அதிக அக்கறை கொள்வதால் அந்த லாபம் அனைத்தும் அவர்களையே சேருகிறது. எனவே அந்த ஊதியம் பெறும் மேலாளர்கள் லாபத்தின் மூலம் பெறும் பயன்பாட்டை அடைய இயலாமல் வெற்று நடைமுறைகளை மேற்கொள்கின்றனர். அந்த லாபத்தை அவங்க அடையாமல் சும்மா வெறும் நடவடிக்கைகளை மட்டுமே அவங்க மேற்கொள்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரஸ்டிஷிப், பொறுப்பாண்மை தத்துவ நெறி. மகாத்மா காந்தி suggested that those who own money or property should hold and use it in trust for society. Businessmen should run business firm not for their self-enrichment but for the good of society. மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, யார் ஒருவர் பணத்தையும் சொத்தையும் ஈட்டுகின்றாரோ அவர்கள் அதை சமுதாய நலனுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் அந்த வியாபார நிறுவனங்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அல்ல, மாறாக சமுதாயத்தின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார். அதாவது செல்வந்தர்கள் மற்றும் தொழில் அதிபர்களிடம் உள்ள சொத்து இறைவனால் அவர்கள் வசம் சமூக நலனுக்காக பயன்படுத்த ஒப்படைக்கப்பட்டதால் அவர்கள் கடவுளின் நம்பிக்கை பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே அவர்கள் தங்களை பொறுப்பாண்மையாளர்களாக கருதி சமூக நலனுக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சமூக நலனுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. These are all the need for social responsibility. Then next one, arguments for and against social responsibility. அதாவது சமூக பொறுப்புணர்வு சார்ந்த வாதங்கள். So, argument for social responsibility. The rationale for assuming social responsibility lies in the following arguments. First one, protection of shareholders' interest. பங்குதாரர்களின் நலனை பாதுகாத்தல். A business organization is a coalition of survival interest groups or shareholders. For example, shareholders, customers, employees, suppliers, etc.
Business should therefore work for the interest of all of them rather than the benefit of shareholders or owners alone. ஒரு தொழில் நிறுவனம் அதனுடைய கூட்டாளிகளின் அல்லது பங்குதாரர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்படுகின்றன. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பங்குதாரர்கள், அந்த கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், பணியாளர்கள், விநியோகிப்பாளர்கள் போன்றவர்கள் மேலும் தொழில் நிறுவனங்களில் பங்குதாரர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் பயன்பார் தரக்கூடிய வகையில் அதை செயல்படுத்தணும். இந்த மேலே சொல்லப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுக்கும் அது கடமையற்ற சமூக பொறுப்புகளை தொழில் நிறுவனங்கள் ஏற்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், promotion of society, சமுதாய மேம்பாடு. Business is a subsystem of society. It draws support and sustenance from society in the form of inputs. Socially responsible behavior is essential to sustain this relationship between business and society. அந்த தொழில் சமுதாயத்துடைய ஒரு அங்கமாக செயல்படுது. இது சமுதாயத்தை ஆதரவு உள்ளீடாக விளங்குது. சமூக பொறுப்புணர்வோட நடத்தையானது அந்த தொழில் மற்றும் சமுதாயத்துக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துறதுக்கு அவசியமானதாக கருதப்படுது. Then next one, assessment of social impact. During the course of its functioning, a business enterprise makes several decisions and actions. Its activities exercise a strong influence on the interest and value of society. Business must fulfill social obligations as a compensation for undermining the legitimate interest of society. அதாவது சமுதாய தாக்கத்தை அளவிடக்கூடியது. அது ஒரு தொழில் அந்த நிறுவனத்தை தன்னுடைய செயல்பாட்டுக்கு உட்பட்ட காலத்தில் பல முடிவுகளை, பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. இந்த மாதிரியான செயல் நடவடிக்கைகளை அந்த சமுதாயத்துடைய நலனை மற்றும் மதிப்புகளை மீது நிலையான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த தொழில் நிறுவனம் அந்த சமுதாயத்துடைய நலன் கருதி சட்டப்படி அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். சட்டப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ்டு சோசியல் பவர், முறையான சமூக அதிகாரம். லார்ஜ் கார்ப்பரேஷன்ஸ் have acquired tremendous social power through their multifarious operations. Social power may be misused in the absence of social responsibility. There should be an equilibrium between social power and social responsibility. இந்த பெரும்பாலான நிறுவனங்கள் சமூக அதிகாரத்தின் மூலம் பலதரப்பட்ட செயல்பாடுகளை போற்றத்தக்க வகையில் மேற்கொள்கின்றன. அந்த சமுதாய பொறுப்புணர்வு இன்மை மூலம் அந்த சமூக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரியான சூழலை அந்த சமுதாய பொறுப்புணர்வு மற்றும் சமுதாய அதிகாரம் இடையே சமநிலை இருத்தல் வேண்டும், சமநிலையாக இருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், legitimacy. It is in the enlightened self-interest of business to assume social responsibility. Social responsibility legitimates and promotes the economic objectives of business. By improving social life, business can obtain better consumers, employees, and neighbors. Social responsibility thus builds good citizenship as well as good business. ஸோ சட்டப்பூர்வ தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நிறுவனங்கள் அந்த சமூக பொறுப்புணர்வு போற்றத்தக்க ஒரு பண்பாக விளங்கணும்.
ஸோ அந்த சமூக பொறுப்புணர்வு அந்த தொழிலில் அந்த பொருளாதார நோக்கத்தை அடைய மிக பெருசாக உதவுது. மேலும் அந்த சமூக வாழ்க்கையை உயர்த்துவதன் மூலமாக இந்த தொழிலை சிறந்த வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் நல்ல நண்பர்களை பெற முடியுது. இந்த சமுதாய பொறுப்புணர்வு அந்த தொழில் நிறுவனங்களை ஒரு நல்ல கூட்டுறு குடிமகனாக ஆக்குது என்றால் அது மிகை ஆகாது. த நெக்ஸ்ட்டு காம்பிட்டன்ஸ், அதாவது ஆற்றல் அல்லது திறன். Business organization and their managers have proved their competence and leadership in solving economic problems. Society expects them to use their competence to solve problems and thereby play a leadership role. இந்த தொழில் அமைப்புகள் மற்றும் அந்த நிர்வாகிகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதில் திறமை மிக்கவர்களாக திகழ்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நல்ல திறன் கொண்ட தலைவர்கள் பங்களிப்பை இந்த சமுதாயம் எதிர்நோக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஃபஷனல் கான்டாக்ட். Professional managers are required to display a keen social sensitivity and serve the society as a whole. Social responsibility is one of the professional demands on managers. They adhere to the code of conduct and ethics applicable to respective area of operation. இந்த தொழில்முறை நடத்தைகள் எப்படி இருக்கும்னா அந்த தொழிலுடைய பண்பட்ட மேலாளர்கள் ஒரு சிறந்த சமூக உணர்வை கொண்டவர்களாக இருக்க விரும்பத்தக்கது. அந்த சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு மேலாளர் இந்த தொழிலில் பண்பட்டவராக கருதப்படுறாரு. அப்படிப்பட்ட நபர் தானாகவே நன்னெறி கொள்கையை பின்பற்றுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? அவராகவே நன்னெறி கொள்கையை பின்பற்றுகிறார். தென் நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் ஒப்பீனியன். Adaptation of social responsibility as an objective will help to improve the public opinion of business. A good public image is a valuable asset for business. For example, maintaining parks, traffic islands, and organizing awareness campus, etc. இப்போ நெக்ஸ்ட்டு பொது கருத்து. அந்த சமூக பொறுப்பை ஒரு நோக்கமாக ஏற்றுக்கொள்கிறது மூலமாக அந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை மேம்படுத்துறதுக்கு உதவும். அதன் மூலமாக அந்த தொழிலுக்கான ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ எக்ஸாம்பிள், இந்த பூங்காக்களை அமைக்கிறது, இந்த விழிப்புணர்வு முகாமை ஏற்படுத்தக்கூடியது போன்ற செயல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. These are all the arguments for and against social responsibility. The next one, arguments against social responsibility. Critics of the social responsibility concept put forward the following arguments. First one, lack of conceptual clarity. கருத்து தெளிவின்மை. The concept of social responsibility is very vague and amenable to different interpretations. There is no consensus on its meaning and scope. In such a situation, it would be futile as well as risky to accept social responsibility. இந்த சமூக பொறுப்புணர்வு அப்படின்றது என்ன? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த பொருளை தெளிவாக வரையறுக்கப்படாமல் இருக்குது, தெளிவாக சொல்லப்படாமல் இருக்காங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கோட்பாட்டை செயல்படுத்துறதுல சிக்கல் ஏற்படுது, ரிஸ்க் ஏற்படுது. தென் நெக்ஸ்ட்டு, டைலூஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல்ஸ். பொருளாதார இலக்குகளை தளர்த்தது. By accepting social responsibility, business will comprise
With economic goals, business is an economic institution and its only responsibility is to make maximum possible for profits for its owners. It would endanger its economic viability by accepting any other responsibility. இந்த சமூக பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்றது மூலமாக அந்த எக்கனாமிக்கில் அந்த இலக்குகளை சமரசம் செய்து அந்த தொழில் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் சார்ந்ததாக இருக்குது. மேலும் அதனுடைய உரிமையாளர்களுக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் ஈட்டுறதை முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுது. இந்த நிலையில் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொள்கையை நிறைவேற்றுறது ஒரு அதனுடைய பிரதான நோக்கமாக அதிகபட்ச லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் அந்த பொருளாதார கொள்கைகள் பின்னடைய செய்கின்றன. தென் நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் சோசியல் ஸ்கில், சமூக திறன் இன்மை. Business organizations and their managers are not familiar with social affairs. There are social service organizations such as government and non-governmental agencies which can better deal with social problems. இந்த தொழில் அமைப்புகளும் அதனுடைய மேலாளர்களும் அந்த சமூகம் சார்ந்த கடமைகளை பற்றி நன்கு அறிவதில்லை. அதனால் அந்த கவர்மெண்ட்டும் அந்த அரசு சாராத நிறுவனமும் அந்த சிறப்பு சமூக சேவை நிறுவனங்களை சமூக பிரச்சனைகளை அல்லது சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், burden ஆஃப் கன்சியூமர்ஸ், நுகர்வோர் மீதான சுமை. இஃப் பிஸ்னஸ் டீல்ஸ் வித் சோசியல் ப்ராப்ளம்ஸ், காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வுட் இன்க்ரீஸ். This cost will be passed on to consumers in the form of higher prices or will have to be borne by owners. This would be lead to taxation without representation. ஸோ அந்த தொழில் அமைப்புகளை அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடும் போது அதற்கான செலவு அதிகரிக்குது. அந்த மாதிரியான செலவினங்களில் ஈடுபட்ட அந்த தொழில் நிறுவனங்கள் பொருளுடைய விலையை உயர்த்தி அதனுடைய சுமையை நுகர்வோருக்கு மாற்றுது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த சமூக பொறுப்புணர்வை தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய செலவுகள் இறுதியாக யார்கிட்ட வந்து தீர்க்குதுன்னா இந்த நுகர்வோரையே தாக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர், அதிகாரமற்ற பொறுப்பு. The business organizations possess only economic power and not social power. It is unjust to impose social responsibilities with social power. If business is allowed to intervene in social affairs, it may perpetuate its own value system to the determinant of society. இந்த அதிகாரமற்ற பொறுப்பு எப்படி இருக்குன்னா அந்த தொழில் அமைப்புகளை அந்த பொருளாதாரத்தை சார்ந்த அதிகாரங்களை மட்டுமே கொண்டு இருக்கும். இந்த தொழில் அமைப்பு சார்ந்த அதிகாரத்தை மட்டுமே அது கொண்டு இருக்கும். அதனால் அது சமூக சார்ந்த அதிகாரங்களை கொண்டவை அல்ல. ஆனால் அது எப்படி இருக்காது, சோசியலில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அது கொண்டு இருக்காது. அந்த சமூக அதிகாரத்தை சமூக பொறுப்புணர்வோட திணிக்கிறது ஒரு நியாயமற்றதாக இருக்கக்கூடியது. அந்த சமூக செயல்பாடுகளை அந்த தலையிடறதுக்கு அந்த தொழிலை அனுமதித்தா அதனுடைய செயல்பாடுகள் அந்த சமுதாய மதிப்புக்கு நிலையான தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், மிஸ்யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை தவறாக பயன்படுத்துறது. அக்செப்டன்ஸ் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் will involve diversion of precious managerial time and talent on social action programs. It may result in dilution of valuable corporate resources.
இந்த சமூக பொறுப்புணர்வை ஏற்கிறது மூலமாக அந்த நிறுவனத்தோடைய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நேரம் மற்றும் வளங்களை குறைக்குது. அதனால் அந்த தொழில் அமைப்புகள் மேலும் நலிவடைய வாய்ப்பு உள்ளது. நேரம் குறைஞ்சு போகிறனால அந்த தொழிலில் என்னாகும், நலிவடைஞ்சு போக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் யார்ட்ஸ்டிக், அளவுகோல் இன்மை. Profitability is the common criteria for decision making in business. Tempering it with social responsibility would make the decision making process quite complex and controversial. இந்த வணிகத்தினுடைய எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு லாபம் ஒரு பொதுவான அளவுகோலாக விளங்குது. இந்த வியாபார அமைப்பு மூலமாக அந்த சமுதாய பொறுப்பை திணிக்கிறது மூலமாகவும் இந்த வியாபார முடிவுகள் எடுக்கக்கூடியது துல்லியமான லாபம் என்ற போதும் அந்த அளவுகோலால் சரியாக அளவு எடுக்க முடியறதில்ல. அந்த செயல்முறைகள் எப்பொழுதும் சிக்கலானதாகவே இந்த நடைமுறைக்கு மாறானதாகவும் அமையதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ராப்பர் ரோல், முறையற்ற பங்கு. The proper role of business is to use its resources and energy efficiently so as to earn the best possible return on investment. Within the confines of law and ethics, business should concurrent on economic performance, leaving social service to other organization. இந்த முறையற்ற பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வளங்கள் மற்றும் ஆற்றல்களை முறையாக பயன்படுத்துறது ஒரு தொழிலோட முக்கிய பங்காக இருக்குது. அது மேலும் ஒரு சட்டம் மற்றும் அதனுடைய தொழில் நன்னெறிகளுக்கு உட்பட்டு, நல்ல நெறிகளுக்கு உட்பட்டு அந்த முதலீடு செய்து அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருவாயை பெற வேண்டும். இந்த தொழில் நிறுவனம் தேவையற்ற நடவடிக்கைகளை செலவு செய்கிறது தவிக்கிறது மூலமாக அந்த தொழிலுடைய அமைப்பு அந்த பொருளாதார செயல்திறனை மேம்படுத்த நடவடிக்கைகளை நாட்டம் செலுத்துதல் நல்லதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஓவர்லோடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. Business organizations are already serving society by providing goods and services, generating employment, developing technology, and contributing to public exchequer through tax payments. It would be unjust to overburden them with further responsibilities. ஸோ அதிக சுமை உடைய பொறுப்பு. அந்த தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருது. அதாவது அந்த பொருட்கள் மற்றும் அதனுடைய பணிகளை வழங்குறது, வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியது, தொழில்நுட்பங்களை மேம்படுத்தக்கூடியது மற்றும் அந்த வரி செலுத்தக்கூடியதன் மூலமாக பொது கட்டுப்பாட்டுக்கு பெருமளவும் பங்களிக்குது. இந்த நிலையில் கூடுதலான சமூக பொறுப்புகளை அந்த தொழில் அமைப்புகள் மீது திணிக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் என எதிர்பார்த்தல் ஒழிக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஓவர்லோடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. These are all the arguments against social responsibility. Then next one, kinds of social responsibility. Social responsibility of business can broadly be divided into 4 categories which are as following. ஸோ இது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கைண்ட்ஸு 4 வகையாக இருக்குது. என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. The business enterprise is basically an economic entity and therefore its primary social responsibility is economic, that is, produce goods and service that society wants and sell them at a profit. There are little discretion in performing this responsibility. அதனுடைய பொருளாதார பொறுப்புணர்வு ஃபர்ஸ்ட் ஒன். அதனுடைய அடிப்படையில் அந்த தொழில் அமைப்புகள் அனைத்தும் தங்களுடைய
பொருளாதார நலனை மேம்படுத்தி கொள்றதுக்கு இயங்கி வரக்கூடிய அமைப்புகளாகும். அப்படி பொருளாதார நலனை அடையிறதுக்கு முனையக்கூடிய போது இந்த சமூக பொறுப்புகளோ நிறைவேற்றப்படுகின்றன என்றதில் ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ உதாரணமாக அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளாக தரமாக வழங்கக்கூடியதாகவும் இருக்கணும், நியாயமான லாபம் ஈட்டமும் இருக்கணும், ஸோ நுகர்வோருடைய புகார்களை தீர்க்கிற மாதிரியே இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் போன்ற பல சமூக பொறுப்புகளும் அவங்க என்ன பண்ணணும், நிறைவேற்றப்படணும். தென் நெக்ஸ்ட் ஒன், லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்ட பொறுப்புணர்வு. எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி to operate within the laws of the land. Since these laws are meant for the good of the society, a law-abiding enterprise is a socially responsible enterprise as well. ஒவ்வொரு தொழில் அமைப்பும் அதற்கான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுவதற்காக வடிவமைப்பை ஏற்படுத்தணும். அத்தகைய சட்டத்திட்டங்கள் சமுதாய நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. எனவே எந்த ஒரு வியாபார அமைப்பும் ஒரு சமூக பொறுப்புணர்வை உள்ளுணர்வாக கொண்டு செயல்படும் அமைப்பாக இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுது. The next one, ethical responsibility. This includes the behavior of the firm that is expected by society but not codified in law. For example, representing the religious sentiments and dignity of the people while advertising for a product. There is an element of voluntary action in performing this responsibility. இது சமுதாயத்தால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வகை பொறுப்பாக இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புகளை அந்த சட்டத்தில் குறிப்பிடப்படாத வகையாக இருக்குது. ஸோ உதாரணமாக ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் குறித்த விளம்பரத்தை மேற்கொள்ளும் போது அத்தகைய விளம்பர மன உணர்வுகள் மற்றும் மக்களுடைய கண்ணியம் மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும். இது மாதிரியான பொறுப்புகள் தொழில் அமைப்புகள் தானே விருப்பப்பட்டு கடைபிடிக்க வேண்டும். The next, discretionary responsibility. This refers to purely voluntary obligation that an enterprise assumes. For instance, providing charitable contributions to educational institutions or helping the affected people during floods or earthquakes. It is the responsibility of the company management to safeguard the capital investment by avoiding speculative activity and undertaking only healthy business venture which give good returns on investment. ஸோ தன்னுடைய விருப்பத்துக்கேற்ற பொறுப்புணர்வு, இந்த மாதிரியான பொறுப்பு ஒரு நிறுவனம் மேற்கொள்ளக்கூடிய தன்னார்வ நடவடிக்கைகளை குறிக்குது. ஸோ உதாரணமாக அந்த கல்வி நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிக்கக்கூடியது அல்லது வெள்ளம் மற்றும் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யக்கூடியது. மேலும் அந்த தொழில் அமைப்புகளில் தங்களுடைய மூலதனத்தை ஊக வாணிபத்தில் முதலீடு செய்வது தவிர்க்குது. ஸோ ஒரு நல்ல பலன் தக்க நிறுவனத்தில் முதலீடு செய்வது, முதலீட்டாளர்கள் வருமானத்தை உயர்த்துறது போன்ற பொறுப்புகளை தன் விருப்ப பொறுப்புகளாக இருக்குது. These are all the kinds of social responsibility. The next is social responsibility towards different interest group. After identifying the concept and importance of social responsibility of business, the various responsibilities that a business has towards different group with whom it interacts or discussed below. The business generally interacts with owners, investors, employees, suppliers, customers, competitors, government and society. They are called as interest group because by each and every activity of business
the interest of these groups is affected directly or indirectly. அந்த பல்வேறு ஆர்வ குழுக்களாக பொறுப்புணர்வு, social responsibility towards different interest groups. அந்த தொழிலுடைய சமூக பொறுப்புணர்வுடைய அடிப்படையில் அந்த கோட்பாடுகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்ட பின் அந்த தொழிலுடைய அக்கறை கொண்ட பல்வேறு குழுமங்கள் ஆற்றல் வேண்டி பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஒரு தொழில் அமைப்பை பொதுவாக உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள், அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயர்ஸ், ஓனர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், காம்படிட்டர்ஸ், கவர்மெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அதில் மட்டும் இல்லாமல் பல்வகை பங்குதாரர்களும் என அழைக்கப்படுறாங்க. இந்த தொழில் அமைப்புகளுடைய செயல்பாடுகளை இவர்களை நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாக்குகின்றன என்று சொன்னால் அது மிகை ஆகாது. தென் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் குரூப். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7 அல்லது 8 வகை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாரு, பிஸ்னஸ். தென் செகண்ட் ஒன் இன்வெஸ்டர்ஸ். தென் தேர்ட் ஒன் எம்ப்ளாயீஸ். தென் ஃபோர்த் ஒன் governments. Then competitors. Then sixth one society. Seventh one customers. And eighth one suppliers. So இந்த 8 பேர் தான் யார் அப்படின்னா business towards different interest groups. Then first one, responsibility towards owners. Owners are the person who own the business. They contribute capital and bear the business risk. The primary responsibilities of business towards its owners are to. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பல்வேறு வகையான குழுக்கள், தொழில் சார்ந்த பொறுப்புணர்வுகள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன், உரிமையாளர்கள் மீது பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவோர்ட்ஸ் ஓனர். ஸோ யார் ஒருத்தர் சொந்த மூலதனத்தை கொண்டு ஒரு தொழிலை தொடங்கி அதில் ஏற்படக்கூடிய ரிஸ்கை ஏற்கிறாரோ அவர் தான் அந்த தொழிலுடைய உரிமையாளர் ஆவார். அந்த மாதிரியான உரிமையாளர் ஏற்கக்கூடிய தொழில் தொடர்பான பொறுப்புணர்வுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், ரன் த பிஸ்னஸ் எஃபிஷியன்ட்லி, தொழிலை சிறப்பாக இயக்கக்கூடியது. தென் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அண்ட் அதர் ரிசோர்சஸ், அந்த மூலதனமும் அதனுடைய வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு growth அண்ட் அப்ரிசியேஷன் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தின் மீதான வளர்ச்சியை வரவேற்கக்கூடிய வகையில் இருக்கணும். ரெகுலர் அண்ட் ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட், நியாயமான வருமானத்தை தொடர்ந்து அளிக்கத்தக்க வகையில் அந்த மூலதனத்தை முறையாக முதலீடு செய்தல் போன்றவைகளாக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். Investors are those who provide finance by way of investment in debentures, bonds, deposits, etc. Banks, financial institutions, and investing public are all included in the category. The responsibility of business towards its investors are. அதில் முதலீட்டாளர்கள் மீதான பொறுப்புணர்வு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொழிலுக்கு தேவையான நிதியை அந்த மூலதனமாக கீழ்கண்ட வழியில் எவர் ஒருவர் அளிக்கிறாரோ அவர் தான் அந்த முதலீட்டாளர் என அழைக்கப்படுகிறார். அதாவது அந்த பங்குகள், பத்திரங்கள், வைப்புகள் மற்றும் பிற மேலும் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்களும் இந்த வகையில் பிரிவில் உள்ளடங்குறாங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஷூரிங் சேஃப்டி ஆஃப் தயர் இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கணும். தென் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முதலீட்டின் மீதான வட்டியை தொடர்ந்து செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும்.
டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட். குறித்த காலத்தில் அந்த மூலதன தொகையை திருப்பி செலுத்துகிறவங்களா இருக்கக்கூடியதாக இருக்கணும். The next one, responsibility towards employees. பணியாளர்கள் மீதான பொறுப்புகள். Business needs employees or workers to work for it. These employees put their best effort for the benefit of the business. So it is the prime responsibility of every business to take care of the interest of their employees. If the employees are satisfied and efficient, then the only business can be successful. The responsibility of business towards its employee include. ஸோ அந்த எந்த ஒரு தொழில் அமைப்புக்கும் அந்த பணியாளர்கள் அல்லது அந்த தொழிலாளர்கள் மிகவும் அவசியமாக இருக்காங்க. ஸோ இத்தகைய பணியாளர்கள் அந்த நிறுவனத்தோடைய நலனை கருதி தங்களுடைய திறனை முழுமையாக செலவிடுகின்றனர். இந்த நிலையில் அந்த தொழில் அமைப்புகள் அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்வது மிக முக்கியமான பொறுப்பில் ஒன்றாக இருக்குது. ஸோ அந்த பணியாளர்கள் மனநிறைவு பெறுவதன் மூலமாக இந்த நிறுவனத்துடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் வெற்றி பெறாங்க. அந்த தொழில் அமைப்பில் அந்த பணியாளர்கள் தொடர்பாக பொறுப்புணர்வை கீழ்கண்டவாறு நம்ம பார்க்கலாம். எப்படி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், டைம்லி அண்ட் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் சேலரிஸ். இந்த பணியாளர்களுடைய கூலி மற்றும் ஊதியத்தை குறித்த காலத்தில் தொடர்ந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். குறித்த காலத்தில் தொடர்ந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு, ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்ட் வெல்ஃபேர் அமெனிட்டிஸ். இந்த பணியாற்றுறதுக்கு ஏற்ற இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் இதர வசதி வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பெட்டர் கேரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ். நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஜாப் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் சோசியல் சொசைட்டி லைக் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட், குரூப் இன்சூரன்ஸ், பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அந்த பணி பாதுகாப்பு சமூக பொறுப்புணர்வை உருவாக்கக்கூடியது. அதாவது அந்த வருங்காலத்தில் வைப்பு நிதி, குழு காப்பீடு, ஓய்வூதியம் மற்றும் பணி ஓய்வு பயன்பாடு போன்ற வசதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். பெட்டர் லிவிங் கண்டிஷன்ஸ் லைக் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், கேன்டீன், கிரீச் எக்ஸெட்ரா. அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல். அதாவது வீட்டு வசதி, போக்குவரத்து வசதி, சிற்றுண்டி, சாலை வசதி, குழந்தை காப்பகங்கள் மற்றும் பிற வசதிகள். தென் டைம்லி ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். குறித்த காலத்தில் பயிற்சி அளித்து அவர்களுடைய செயல்திறனை தரம் உயர்த்ததாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி டுவோர்ட்ஸ் சப்ளையர்ஸ். பொருள் அளிப்பவர்கள் தொடர்பான பொறுப்புணர்வுகள். சப்ளையர்ஸ் ஆர் பிஸ்னஸ்மேன் who supply raw materials and other items required by manufacturers and traders. Certain suppliers called distributors supply finished products to the consumer. The responsibilities of business towards these suppliers are. இந்த உற்பத்தியாளர்களும் இந்த வியாபாரிகளுக்கு தேவையான கச்சா பொருட்களை யார் வழங்குறாரோ அவரே அந்த பொருள் வழங்கினார் எனப்படும். இந்த நுகர்வோருக்கு தேவையான முடிவுற்ற பொருட்களை வழங்கக்கூடிய சிலரை அவங்க என்ன சொல்கிறாங்க, பகிர்வாளர்கள் என அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த வழங்கக்கூடியவங்கள பொறுப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சப்ளையர்ஸ் யார் யார் என்ன வழங்குறாங்க. கிவிங் ரெகுலர் ஆர்டர் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக தொடர்ந்து ஆணை வழங்கக்கூடியது. டீலிங் ஆன் ஃபேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நியாயமான விதிமுறைகள் மற்றும் பொறுப்புறுதிகளை வழங்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, அவைலிங் ரீசனபிள் கிரெடிட் பீரியட். அந்த கடனுக்கான காலக்கெடுவை நியாயமான முறையில் அளிக்கக்கூடியது. தென் டைம்லி பேமெண்ட் ஆஃப் டியூ. இந்த கடன் தொகையை தவணை காலத்தில் திருப்பி செலுத்தக்கூடியது. These are all the responsibility towards suppliers. Then next one, responsibility towards consumers.
No business can survive without the support of consumer. இந்த வாடிக்கையாளர் தொடர்பான பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாடிக்கையாளருடைய ஆதரவு இல்லாமல் எந்த தொழிலும் செயல்படுறது கிடையாது. No business can survive without the support of consumers. As a part of the responsibility of business towards them, the business should provide the following facilities. இந்த தொழிலில் சமூக பொறுப்புணர்வில் அந்த வாடிக்கையாளருடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. அந்த தொழில் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மஸ்ட் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். அந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் அந்த வாடிக்கையாளரின் தேவையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மஸ்ட் பி குவாலிட்டேட்டிவ். பொருட்கள் மற்றும் சேவைகள் தரத்தில் மேம்பட்டு இருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர் மஸ்ட் பி ரெகுலாரிட்டி இன் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த பொருட்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இன் திஸ் சாப்டர், one can understand the significance of social responsibility. The next chapter is about business environment and protection, which deals with the organization taking steps to protect both internal and external environment for their sustained growth and development. இந்த தொழிலுடைய சமூக பொறுப்புணர்வு அது தொடர்புடைய தலைப்பில் இந்த பாடத்தில் நம்ம படித்தோம். அது பிறகு சமூக பொறுப்புணர்வுடைய முக்கியத்துவத்தையும் நன்கு புரிந்து கொள்ள முடிஞ்சுது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிஸ்னஸ் சூழல் அதனுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு தொழில் அமைப்பு மேற்கொள்ளக்கூடிய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் பற்றி நம்ம சஸ்டெயின் இன் க்ரோத் அண்ட் டெவலப் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து நெக்ஸ்ட்டு சாப்டர் பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை கிளாஸ். Okay, dear students, we will meet in next class.